அந்த பூவை பறிக்கலாம் நாங்கள் பாட்டுக்கு இருந்துருப்போம், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு? அது பாட்டுக்குள்ளே போயிடறோமா வீட்டுக்குள்ளே இல்லையா? நானே வீட்டு எடுக்கவா? அதெல்லாம் எடுத்துறேன். அது தெரியிருக்காக எடுக்கிறேன். இந்த பூ பறிக்கும் பார்த்தீங்களா? பாம்பை பிடிச்சி எடுத்துருப்பீங்க அப்படின்னா. சரி 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 சரி. இல்லை இல்லை, வராது வராது வராது. விட மாட்டேன் விட மாட்டேன். குட்டி குட்டி வரேன் வரேன் வரேன். அது காட்டலாயா? குட்டி இது. குட்டியா? இது எப்படி கீழே தரையில கூடி வருமா? இது மரத்தில் அதிகமாக இருக்குது. இல்ல அப்படி அப்ப எப்படி வரும்? அதே மரத்து கீழே அதிகமாக இருக்கு. வேகமாக போகும், பறக்கலாம் செய்யாது, வேகம் ஃபாஸ்ட்டாக போகும். ஃபாஸ்ட்டாக போகும், அவ்வளோதான். அது கடிக்காதா இது? இது கடிக்காது, அமைதியாக இருக்கும், கடிக்காது. அதான் நீங்கள் வாழை பிடிச்சிருக்கீங்களே, பின்னாடி வந்து கடிக்காது கடிக்காது. அதை மட்டும்தான் ரிலீஸ் ஆகி ஓடத்தான் பார்க்கும். குழம்பு ருசியாக இருக்குமா? சொல்லுவாங்க அப்படி. இது குட்டி பாம்பா? இது குட்டி தான். இப்போ பார்த்தோம், ஒரு பூ மேலே ஒரு பச்சை பாம்பு மீட்டெடுத்தோம். இப்படித்தான் சில வகை பாம்புகள் வந்து இதுமாரியே பூ மேலேயும் பாம்புகள் இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்களும் கவனமாக இருங்க. அதுபோல் வந்து உங்கள் குழந்தைகளையும் இதுபோல் வந்து பூ பறிக்க சொல்லும்போது பக்கத்தில் இருந்து கவனமாக பார்த்து உங்கள் குழந்தைகளை பூ பறிக்க சொல்லுங்கள். ஏன்னா இப்படியும் பாம்புகள் இருக்குது. ஸோ நல்லாவே சரியாக பார்த்துட்டாங்க, ஆனால் இருந்தாலும் இந்த பாம்பை சரியாக தொட்டுட்டாங்களாமா, தொட்ட பிறகு தான் கவனிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்களும் தயவுசெய்து கவனமாக இருங்க. இந்த வீடியோ பதிவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படியும் பச்சை பாம்புகள் மரத்தில் இருக்கும். ஏன்னா பொதுவாக பச்சை பாம்புகள் இது போல் வந்து மரத்தில் தான் அதிகமாக காணப்படும். ஸோ பச்சை பாம்புகள் நம்ம கடிச்சு அப்படின்னா பெரிதளவு பாதிப்பு ஏற்படாது. அதனால் வந்து பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா பச்சை பாம்பு வந்து மைல்டு வெனமஸ் ஸ்னேக், அதாவது லேசான நஞ்சு உள்ள பாம்பு. அதுபோல் வந்து நம்ம வீட்டு மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா எப்போயுமே வந்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பதிவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கவனமாக இருக்கட்டும். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.